Hi, good afternoon. Today we are going to teach what is subject, verb and object. இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வாக்கிய அமைப்பு. ஒரு சென்டென்ஸ்னால் அது எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஆரம்ப வார்த்தை. அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்டும் அப்படி தான், ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் வேர்ப் அப்படி இல்லை. வேர்ப் அப்படின்னாக்கா ஆக்ஷன் வேர்ப், அதாவது இருக்கிறான், இருக்கிறான், இருக்கிறார்கள், நான் இருக்கிறேன், வந்தான், வருகிறான், எல்லாம் வேர்பு. வேர்பு அப்படின்னாக்கா ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கும். புரியுதாப்பா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாக்கா முதல்ல சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், ஆப்ஜெக்ட் வரும். மாற்றி போட்டால் வேர்பை தூக்கி ஃப்ரண்ட்டில், சப்ஜெக்டை கடைசியில், ஆப்ஜெக்டை இப்படின்னு மாற்றி போட்டால் அது சென்டென்ஸு ஆகாது. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஐ ஆம் இன் த கிளாஸ். ஐ சப்ஜெக்டு, ஆம் வேர்பு, இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டு. ரைட்டா? என்ன அர்த்தம்? நான் வகுப்பில் இருக்கிறேன். ஆம்க்கு அர்த்தம் என்ன? இருக்கிறேன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான். அடுத்த பாருங்க, எக்ஸாம்பிள் 3. தே ஆர் இன் காரைக்கால். அவர்கள் காரைக்காலில் இருக்கிறார்கள். இன்னுக்கு அர்த்தம் என்ன? இல்னு அர்த்தம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டுக்கும் அடுத்து வேர்பு வரும், வேர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் ஒரு சென்டென்ஸு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? தேங்க்யூ.